எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்த பிறகு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு நீரோவும் ஆர்த்தோ டாக்டரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ரெக்கமெண்ட் பண்ண பிறகு எனக்கு அது தேவையில்லைன்னு சொன்னால், எனக்கு வந்து நடக்க முடியாமல் இருந்த ஒரு சப்போர்ட்டோடு தான் நடந்துகிட்டு இருந்தேன். இங்கே வந்த பிறகு இந்த கால் மதப்பு, எரிச்சல், வலிகள் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஆப்ரேஷன் இல்லாமல் நான் ஃபிசியோதெரப்பி மூலமாகவே இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஹலோ எவ்ரிவன், நான் ஜெயசுதாஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா திருமால். இவர் வந்து ஆந்திரா தெலுங்கானாத்துலேருந்து வந்திருக்காரு. இவருக்கு L4, L5, L5S1 இந்த 2 லெவல்லையுமே வந்து ஸ்கேன் படி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் வந்து 2 லெவலில் இருக்கிற டிஸ்க்குமே வந்து ப்ரொட்ரூஷன் ஆகி வெளியே வந்து 2 பக்கமும் காலுக்கு போகிற நரம்பை அழுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு மட்டும் கொஞ்சம் அதிகமாக அழுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டாங்க, நிறைய மெடிசின்ஸ் எடுத்திருக்காங்க, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபைனலாக வந்து நிறைய டாக்டர்ஸ் சொன்னது ஒரே விஷயம் என்னென்னா, அறுவை சிகிச்சை தான், ஆப்ரேஷன் தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன், வேறு வழி இல்லை, நீங்கள் அதுவும் சீக்கிரமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்தாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 4 ஸ்டெப்பு கூட என்னோட கன்சல்டேஷன் ரூமுக்கு கூட வர முடியல. 4 ஸ்டெப்பு நடந்து கூட வர முடியல. அவங்க ஒய்ஃப் தான் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி உட்காரலாம் வச்சாங்க. என்னுடைய பேர் திருமாலுங்க. நான் ஆந்திராவிலேருந்து வரேன். எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ப்ராப்ளம் வந்தது, L4 ப்ராப்ளம் வந்தது. மாமூலாக இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட பார்த்தோம். அவங்க வந்து ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பெயின் அதிகமான பிறகு வந்து நீரோ டாக்டர்கிட்ட போய் பார்த்தப்போ அவங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்த பிறகு வந்து ஆர்த்தோ டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ண பிறகு இது 2 பேருமே சேர்ந்தது ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு சாருடைய பேர் கேட்டு அங்கே நாங்கள் திரும்பி திருவண்ணாமலை வந்து ஜாயின் பண்ணோம். அப்போ வரைக்கும் என்னால் வந்து நடக்க முடியல. 2 பேர் சப்போர்ட் பண்ணி தான் நடந்துட்டு. இப்போ உங்களுக்கு அந்த வலி வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தது சார்? ஆரம்பத்தில் மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து காலை வைக்க முடியல, அந்தளவுக்கு வலி இருந்தது. 2 கால்லையுமே ஒரு கால் மட்டும்தான், லெஃப்ட் சைடு ஒரு கால் மட்டும்தான். கீழே இருந்து ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் இருந்தது. தூங்கும்போதெல்லாம் வலி எப்படி இருக்கும்? தூங்கும்போதும் நல்ல வலி இருந்தது. தூங்க முடியறதில்லை, திரும்ப படுக்கவும் முடியறதில்லை. ஒரே சைடாக தான் படுத்துட்டு இருக்கேன். நிற்க முடியலைங்க. 2 நிமிஷம் 5 நிமிஷம் மேலே நிற்க முடியாது. நடக்கிறது எவ்வளோ தூரம் நடக்க முடியாது? நடக்கிறது ஒரு 500 மீட்டர் கூட போக முடியல. ஜஸ்ட் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வர மாதிரி இருந்தது, அவ்வளோதான். அப்போ நல்லா ஆரம்பத்தில் நல்லா உட்கார முடியுமா? ஆரம்பத்தில் இந்த பெயின் வந்த பிறகு, சிவியரான பிறகு வந்து உட்கார முடியலைங்க. சரி, நீங்கள் ஆப்ரேஷன் சொன்னாங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டதுல வந்து வலி குறைஞ்சுதா? லைட்டாக குறைஞ்சது பெயின். ஆனால் அந்த டேப்லெட்னுடைய இது இருக்கிற வரைக்கும் இருந்ததில்ல. அதுக்கப்புறமா மறுபடியும் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ நாளாக அந்த வலி இருந்தது சார்? எனக்கு 1 இயர் பக்கம் இருந்தது. இதுதான் ப்ராப்ளம் எனக்கு தெரியல. சரி, மாமூலாக டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துக்கணும்னா விட்டு வந்துட்டோம். அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் நல்லா இருந்தது. பெயின் சிவியரான பிறகு தான் நான் வந்து ஆர்த்தோ டாக்டர்கிட்டையும் நீரோ டாக்டர்கிட்டையும் போனது. 2 பேருமே சர்ஜரி தான் பண்ணணும். ஆமாம், 10 டேஸுக்கு மாத்திரை கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு வாங்க, சர்ஜரி பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. சரி, பட் நான் அந்த டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ லாங் ட்ராவல் பண்ணக்கூடாதுனால ட்ராவல் பண்ணாமல் 10 டேஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள். சரி, இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ஃபிசியோதெரப்பியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு சார்? அப்போ இருந்ததில் இப்போ நல்லா தனியாக நடக்க முடியுது. சப்போர்ட், யாருடைய சப்போர்ட் இல்லாமல் தனியாக நடக்க முடியுது. நடந்து போய் வந்தால் கொஞ்சம் வலி இருக்குது. உட்கார்ந்துருக்கும்போது வலி எதுவும் தெரியறதில்லை. சரி, படுத்துருக்கும் போது நல்லா படுத்துக்க முடியுது, தூங்க முடியுது. இப்போ எவ்வளோ தூரம் உங்களால் நடக்க முடியுது? 500 மீட்டர்ஸ் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் நடக்க அப் அண்ட் டவுன் 2 கிலோமீட்டர் ஆயிடுது. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு உங்களால் நடக்க முடியுது. இப்போ பாத்ரூம் போகும்போதெல்லாம் உங்களுக்கு பெயின் இல்லையா? தூங்கும்போது எதுவும் வலி இல்லையா? எல்லா பக்கமும் திரும்பி படுக்க முடியுதா? உட்காரும் போதெல்லாம் நல்லா. சரி, எவ்வளோ நேரம் நிற்க முடியுது சார்? ஒரு 5 to 10 மினிட்ஸ் நிற்க முடியுது. நல்லா நிற்க முடியுது. சரி, இப்போ நடந்துலாம் பார்த்தீங்களா? நடந்து பார்த்தாங்க. இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் இல்லையா, எத்தனை நாளில் உங்களுக்கு ஓரளவு நல்லா வலி குறைய ஆரம்பிச்சது? எனக்கு ஒரு 10 டேஸில் நல்லா வருது, வலி குறைய ஆரம்பிச்சதா? சரி, இப்போ நாங்கள் நடக்க சொல்லி உங்களுக்கு ட்ரையல் பண்ணதுக்கப்புறம் உங்களால் நல்லா நடக்க முடியுதா? நல்லா நடக்க முடியுது. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நடந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வலி சொன்னீங்க இல்லையா? ஆமாம். இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த வலியும் குறைஞ்சிருச்சா? குறைஞ்சிருச்சு. இப்போ பழையபடி ஓரளவு நல்ல தூரமாக நடக்க முடியுது. சரி, இப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க சார்? நான் சூப்பர்வைசராக இருக்கேன் சார். எந்த மாதிரி பண்ணணும்? சூப்பர்வைசர் நின்றுட்டு தான் வேலை பார்க்குறாங்க அந்த வேலை. சரி, இப்போ ட்ரீட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு இப்போ பெயின் நல்லா குறைஞ்சிருக்கு. மாத்திரை மருந்து எதுவும் சாப்பிடல? நீங்கள் வந்ததுக்கப்புறம் எந்த மாத்திரையும் சாப்பிடல. இப்போ வலியெல்லாம் ஃபிசியோதெரப்பிலே குறைஞ்சிருச்சுல்ல? இப்போ நாங்கள் சொல்கிற ட்ரீட்மெண்ட் போக எக்ஸசைஸும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தரோம் சார். இந்த எக்ஸசைஸும் கரெக்டாக பண்ணுங்க. இப்போ இங்கே வந்து முழுக்க வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்தோம் இல்லைங்களா?
இதுக்கப்புறம் எக்ஸசைஸும் வந்து திரும்ப வராத அளவுக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரோக்ராம் எல்லாமே சரி சொல்லித்தரோம். அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ரைட் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா திரும்ப பெயின் வராது. ஓகே சார் சரிங்களா? தேங்க்யூ ஓகே சார். தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் யூர் தேங்க்யூ ஃபீட்பேக் சார். அண்ட் சலோம் ஃபிசியோதெரபி டாக்டர் ஜேசஸ் அண்ட் ஹோட்டல் ஸ்டாஃப் எவ்ரிபடி தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதே போல் உங்களுக்கும் L4 L5லையோ L5 S1லையோ இல்லை கழுத்து தண்டோட எலும்பில் C6 C7லையோ டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரூஷன் ஆகி வெளியே வந்திருக்கு, இதுக்கு அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வுன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. உங்களால் ஒரு 2 நிமிஷம் கூட நிற்க முடியல, உட்கார முடியல, எந்த சூழ்நிலையிலையும் எந்த பொசிஷன்லையும் படுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட சென்டருக்கு வாங்க. உங்களோட ரிப்போர்ட்ஸை முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இதுலேருந்து முழுமையாக நீங்கள் குணமடைகிறதுக்கு நாங்கள் ஃபிசியோதெரப்பியில் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் மூலயமா அதை ரெடி பண்ணுறோம். L4 L5 L5 S1 ப்ராப்ளத்தினால டிஸ்க் அதிகமாக பாதிக்கப்பட்டதுனால சயாட்டிக்கா நரம்பு அதிகமாக கால் வரைக்கும் இழுக்கிற பிரச்சனை இருந்தால் இதுக்கு அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தாலும் நிச்சயமாக எங்களோட சேலம் ஃபிசியோதெரப்பி சென்டருக்கு வாங்க. அதை அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுமையாக நாங்கள் ரெடி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அது சரியானதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்ப அந்த வலி வராத அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம்.